குடும்பத்தை சேர்ந்த 6 பேரை ஒரு பொண்ணு கொலை பண்ணுறதுக்கு பின்னாடி உள்ள மூட்டிவ் என்ன, அது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபேமஸ் ஜாலி ஜோசப் கேஸ். இந்த ஜாலி ஜோசப் அப்படின்றவங்க ஒரு ஃபார்மர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க வெல் எஜுகேட்டடான ஒரு ஒரு கேரளாவில் பொன்னமாட்டம் ஃபேமிலிக்கு மேரேஜ் பண்ணி வராங்க. இவங்க எம்காம் முடிச்சுட்டு தான் போய் சொல்லியிருக்காங்க. போய் சொல்லி தான் வந்து இந்த குடும்பத்தில் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா வீட்டுக்கு வர மாதிரி இருக்குது. ஒருவேளை அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து அப்பாவுக்கு தெரியும். அது அப்பா ஃபேமிலியில் சொல்லிட்டாருன்னா தனக்கு டிக்னிட்டி, தன்னோட மரியாதைலாம் அந்த ஃபேமிலியில் போயிடும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க மாமியாவை கொலை பண்ணுறாங்க. நான் வந்து இந்த பொய்யை மறைக்கிறதுக்காக தான் கொலை பண்ணாங்கன்னு நினச்சேன். பட் அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு அவங்களோட பிளான் வந்து அந்த வீட்டை வந்து எழுதி வாங்கணும் இவங்க பேரில் சொத்து. ஸோ அதுக்கு வந்து முதல்ல தடையாக இருக்கிறது மாமியா. அவங்க மாமியாவுக்கு தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபேமிலியில் பயங்கரமான ஒரு மரியாதை, அவங்களுக்கு அவ்வளோ அவங்க தகுதி வாய்ந்த அப்படி ஒரு நபராக இருந்திருக்காங்க, முக்கியமான நபராக இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு கொலை பண்ணாதான் அந்த மாதிரி முக்கியமான இடத்துக்கு தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சயனைடு பயன்படுத்தி எல்லாரும் இருக்கும்போது சாப்பாட்டில் சைனைடு கலந்து கொடுத்து அவங்க மாமியாவை கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க மாமியா மூச்சு திணறி அதே இடத்துல இறந்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கொலையில் போஸ்ட்மார்ட்டமே பண்ணல. அப்புறம் 6 வருஷம் கழித்து அவங்க மாமனாருக்கு ஒரு கேப்சூல், ஒரு லைக் மஷ்ரூம் கேப்சூல் வந்துட்டு சாப்பிடுவார். அந்த கேப்சூலில் சைனைடை கலந்து வச்சு அவர் நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு மூச்சு திணறி இறந்துருக்காரு. ஸோ இந்த கொலையிலையும் அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணலை. இது கொலைனே யாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சிடர் பண்ணலை. அதுக்கப்புறம் கணவரை கொலை பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. கணவர் அவங்க கொலை பண்ணுறதுக்கான ஒரே ரீசன் என்னன்னா இவங்களுக்கு இருந்த அஃபையர், திருமணம் தாண்டி இருந்த அஃபையர் வந்து கணவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றதுனால தான் கணவரை கொல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. கணவர் எப்படி கொண்டிருக்காங்கன்னா நைட்டு சாப்பாடில் சைனடை கலந்து வச்சுட்டு இவங்க போய் தூங்கிட்டாங்க. அதை சாப்பிட்டுட்டு கணவர் இறந்துட்டாரு. ஸோ அவரோட கொலையில தான் போஸ்ட்மார்ட்டம்ன்றது நடத்தப்பட்டிருக்கு. பின்னால அந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் நடத்தப்பட்டு பின்னால தான் இந்த கொலைகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு கணவர் இறந்து 2 வருஷத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கணவர் அதே ஃபேமிலியை சேர்ந்த இன்னொரு கசின், நல்ல பெரிய டீச்சரா நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு கசின், அவங்கள கல்யாணம் பிடிக்க பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி பிளான் பண்ணி அவரோட மனைவியையும் 2 வயசு குழந்தையும் கொலை பண்ணியிருக்காங்க. 2 வயசு குழந்தை எப்படி கொலை பண்ணாங்கன்னா ஒரு ஃபேமிலி கேதரிங்கில் குழந்தைக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டுவோம்ல, அப்படி ஊட்டும் போது அதில் சைனைடை கலந்து கொடுத்து கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லையுமே சைனைடு இருந்தது தெரிய வந்திருக்கு. அந்த கேஸும் அவங்க கணவரை கொலை பண்ணப்போ அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சைனைட் இருந்தது. இந்த 2 வச்சு தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க குழந்தைய கொன்னதுக்கப்புறம் ரொம்ப சோகமாக இருக்குது. அந்த குழந்தையோட அம்மா கிட்ட போய் நல்லா பழகுறாங்க. பழகி அந்த அம்மாவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்னோட மாமனார் வந்து ஒரு மஷ்ரூம் கேப்சூல் எடுப்பார், அந்த கேப்சூல் வந்து டிப்ரெஷனை சரிப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்சூலை கொடுத்துருக்காங்க. இவங்க ஹாஸ்பிட்டலில் அந்த கேப்சூலை போட்ட உடனேயே அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு, அவங்களும் இறந்துருக்காங்க. இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த குழந்தையும் அந்த அம்மாவையும் கொண்டுட்டு அவங்களோட கணவரவே கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே தெரிய வராமலே இருந்திருக்கு. பின்னால் அந்த கணவரோட அக்கா, லைக் அவங்களோட சிஸ்டர் வழியாக தான் இந்த கேசஸ் எல்லாமே வந்து வெளியில் வந்திருக்கு. இதுதான் வந்து ஜாலி ஜோசப் கேஸ். இதுக்கு பின்னாடி உள்ள மோட்டிவ் கிளியர்லி ப்ராப்பர்ட்டி, அஃப்கோர்ஸ் அவங்களோட அஃபேர் வெளியில் தெரியக்கூடாது. இதெல்லாம் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க பொய் சொன்னதை மறைக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு கொலை எங்கே வரைக்கும் வந்திருக்கு. அண்ட் த்ரூ த இயர் வந்து அவங்க எப்படி அந்த லைஃப் வாழ்ந்திருப்பாங்க, அவங்க 2 விதமான ஒரு முகம் அவங்க காட்ட வேண்டியிருந்திருக்கும் அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப ஷாக் ஆயிருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எப்படி அவங்க டிகிரியை வந்து மறைச்சாங்களோ அவங்க மாமியாவோட இறப்புக்கு அப்புறமா மாமனார்கிட்டையும் சரி ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் சரி தான் என்ஐடியில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஸர் அப்படின்றதையும் காட்டியிருக்காங்க. ஸோ இவ்வளோ ஸ்கேரியான இந்த மோட்டிவ் உண்மையிலே ரொம்ப 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 ஷாக்காக இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.